நீங்கள் என்ன டாபிக் போடுறது? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் போதுங்களா? சரி, அப்படி மிரட்டெல்லாம் சொல்லலை, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறீங்களா? சரி. அடி வாங்காமல் இருந்தா சரி. முதல்ல எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் சேனல் ரசிகர்களுக்கு, உங்கள் சேனலில் வேலை செய்கிறவங்களுக்கு, மக்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு என்ன ப்ராஜெக்ட் போகுது, வெற்றிகரமாக 4வது ஆண்டு சிறகடிக்க ஆசையில் மனோஜா எல்லாம் போயிட்டுருக்கு. மேபி இது இன்னும் 5 ஆண்டு காலம் போகும்னு நினைக்கிறேன். அது மாதம் அதனுடைய அப்டேட்டை வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு குழுவே வேலை செய்கிறாங்க. அதை பொறுத்து கதை எந்த பக்கம் கொண்டு போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் போட்டு அதை செயல்படுத்துவாங்க. பொதுவாக சீரியல்ல அப்படின்றப்போ மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்க போய் அந்த இடத்துல அந்த ஒரு கேரக்டர் கதாபாத்திரத்துல இடம் பிடிச்சீங்க, அது எப்படி பாக்குறீங்க? நான் பிடிச்சேன் அப்படின்றது எனக்கு அமைஞ்சதுன்றது தான் உண்மை. இங்கே யாருமே கரெக்டாக இத்தனை கோடி இத்தனை டிஆர்பி வரும்னு யாரும் திட்டம் போட்டு பண்ணுறதில்ல. ஒரு கூட்டு முயற்சி தான். நல்லவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல டீமில் எனக்கு உட்காரத்துக்கு ஒரு சீட்டு கிடச்சிது. அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். எனக்கு கொடுத்த வாய்ப்பை, எனக்கு கொடுக்குற வேலையை எதுவும் கெடுக்காமல் நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது அவங்க பண்ணணும்னு நினைக்கிற வேலையை நான் எதுவும் கெடுக்காமல் கோஆப்ரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட்டு வரும், ஒரு ஒரிஜினல் பேர் நம்ம கூட மனோஜ் அப்படின்னு அந்த கேரக்டர் தான் அவங்க மனசில் பதிஞ்சு. ஆமாம், அப்படின்றப்போ மனோஜா தான் நிறைய பேர். ஆமாம், இப்போ நான் லீடாக பண்ணுற படங்கள்லேயே ஒரு 2-3 சின்ன பட்ஜெட் படங்கள்ல நான் கதைக்கு நாயனாக நடிச்சிட்ருக்கேன். அதுலேயே எனக்கு பேரே மனோஜ் ஸ்ரீதேவான் தான் போடணும்னு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நானும் அதை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் போய் அந்த விஷயம் சேர்ந்துருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டா அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அதுலேருந்து நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு ஷூட் அப்படின்னு போனால் இன்னைக்கு ப்ரொடியூசர் போட்டோ காசை எடுக்குமான்னு தெரியல. அப்படின்றப்போ தேவையான ஆர்டிஸ்ட்னு பார்த்தா உங்களை கூப்பிட்டா ஒரு ஷார்ட்டாக ஒரு டைலாக டக்குன்னு பேசக்கூடிய தமிழ் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் வாய்ப்புகள் கொடுக்குறதுக்கு இது பண்ணுறாங்க? விளம்பரசாலையும் ஏன் அது ரெகுலேஷன் கிடைக்க மாட்டாங்க? இல்லை, சில பேர் ரெக்கமெண்டேஷன் மூலிமா ஈஸியாக அந்த சீட்டை பிடிச்சிடுறாங்க. இப்போ என்னுடைய ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கிலோமீட்டர், நான் எல்லோரும் சிறகடிக்க ஆசை தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. நான் லோக்கல் டிவியில் ஆங்கர், திருச்சியில் 7 வருஷம் கிட்டத்தட்ட 1000 எபிசோடுக்கு மேலே ஆங்கரிங் பண்ணி அதே சேனலில் ஆல்டர்னேட்டிவாக நியூஸுக்கு, லோக்கல் டிவின்றதுனால எனக்கு பெருசாக அதுக்கான கண்டிஷன்ஸ் ஒன்றும் இல்லை. அதனால் அப்படியே நான் கொஞ்சம் நியூஸ் வாசிக்கவும் பழகிக்கிட்டேன். ஆங்கரிங் பண்ணவும் ஒரு 1000 எபிசோடுக்கு மேலே ஆங்கரும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு அதுதான் என்னுடைய மீடியாவில் முதல் பிள்ளையாக சொல்லி எனக்கு. அதை வச்சுட்டு அடுத்தபடியாக குறும்படங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். குறும்படத்துக்கு எனக்கு ஒரு டீம் தேவைப்பட்டது. அவங்க வந்தாங்க, என்னை கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க, நான் செஞ்சேன். ஸோ அப்படி தான் படிப்படியாக குறும்படங்களாச்சு. அடுத்து வேந்தர் டிவியில் இன்றைக்கி யூடியூப்லலாம் இருக்கும், நீங்கள் தேடி பார்க்கலாம். என்னுடைய பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. வேந்தர் டிவியில் நான் ஆங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 250 பேர் இன்டர்வியூவில் லாஸ்ட்டு ஃபைனல் 5 பேர் பண்ணி அந்த 5ல் ஒருத்தனா நான் வேந்தர் டிவியில் ஆங்கராக செலக்ட் ஆனேன். இப்படி படிப்படியாக அதுக்கப்புறம் கலர்ஸ் டிவியில் ஒரு ப்ராஜெக்டில் செகண்ட் ஹீரோவாக கமிட் ஆகி அங்கே நம்மளுடைய இன்வால்மெண்ட்டை காமிச்சு அவங்களே இன்னொரு ப்ராஜெக்ட்டு இன்னொருத்தட்ட நம்மளை ரெஃபர் பண்ணி இப்படி படிப்படியாக தான் நம்ம வரோம். சில பேர் என்னென்னா நேராக டிக்டாக் பண்ணாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இந்த சீட்டுக்கு இந்த சீட்டுக்கு நீங்கள் வர்றது பெருசு இல்லை. அந்த சீட்டை தக்க வச்சுக்கிற கெப்பாசிட்டி, அனுபவம்லாம் உங்களுக்கு அந்த பக்குவம்லாம் வேணும்ல. அதெல்லாம் இல்லாதவங்க இங்கே திடீர்னு மின்னல் வெளிச்சம் மாதிரி அவங்க மேலே வெளிச்சம் பட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து அந்த இடத்த பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு படிப்படியாக நீங்களும் சில அனுபவங்களோட அந்த சீட்டுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களால் அந்த சீட்டையும் தக்க வச்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு பார்த்து நிறையா புது நடிகர்களை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ப்ரொமோஷன் வர்றதில்ல, ஆளும் இல்லாமல் போயிடுறாங்க, அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் போயிடும். இன்றைக்கி உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு வியாபாரமே இருக்கும். கன்ஃபார்மாக இன்றைக்கி நிறைய வீடுகளில் இன்றைக்கி மனோஜ் அப்படின்றது நிறைய அவங்க மனசில் வாங்கிட்டு அப்படி இருக்கக்கூடியது படங்களை நீங்கள் எதுவும் கதை கேட்கறது இருக்கிறீங்களா, இல்லை வரமாட்டாங்க? எனக்குங்களா, எனக்கு என்ன சில பேரால் ரீச் பண்ண முடியறதில்ல. இப்போ நான் மக்கள் லெவலில் எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியுது. இப்போ ஒரு 50 லட்சம் பேருக்கு என்ன நல்லா தெரியுது, மக்களுக்கு தெரியுது. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கணக்காக சொல்கிறேன், அதில் 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு தான் எனக்கு தெரியும். அப்போ அவங்களால என்னை ரீச் பண்ண முடியல. மீதி இருக்க 8 லட்சம் பேருக்கு என்ன ஆகுது, இங்கே ஏற்கனவே இருக்க ஆர்டிஸ்டோட அண்ணன், ஏற்கனவே இருக்க ஆர்டிஸ்டோட தம்பி, அவங்க மாமனார், அவங்க அப்பா பையன், பக்கத்து வீட்டு பையன், அவங்களோட கதையில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்,
அவங்களோட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் எடிட்டரு, அசிஸ்டன்ட் ஃபோட்டோகிராஃபரு, அது இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் நாயகன், இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க உள்ள. இப்போ இதுக்காகவே மெனக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆடிஷன் ஒன்று போடுறாங்கல்ல, அது எதுக்கு? ஆர்டிஸ்ட் கொடுக்கறதுக்கு தான். இங்கே ஐடி கார்டு வச்சுக்கிட்டு பெப்சிலையும் சரி நான் பெப்சி யூனியனும் சரி ஆர்டிஸ்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே இல்லையா? இருக்காங்க இல்லையா? அதை விட்டுட்டு எதுக்கு இவங்க வந்து ஆட்கள் தேவைன்னு போடுறாங்க? இதனால இப்படி போடுறதுனால என்ன ஆகுது, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சில ஃபார்மேட்லாம் இருக்குது அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு சில சௌகரியங்கள் செஞ்சு தர்றதுக்கு. இப்போ ஆர்டிஸ்ட் தேவைன்னு இவங்க வந்து போடும்போது என்ன ஆகுது, மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் அங்கே நிற்கிறாங்க. இப்படி அவங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு அங்கே போய் நீங்கள் மணிக்கணக்காக நின்று அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கன்னு அவங்க வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டு வாங்குறதுனால அங்கே என்ன ஆயிடுது, ஒரு ப்ராப்பர் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை கூட ஒழுங்காக தர்றது கிடையாது. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஆளா இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்கவுங்க சில பேர் வேற மொழியில் இருக்கவங்க இங்கே மேனேஜ்மெண்ட்டில் உட்காரும்போது அவங்க தனக்கு ஃபேவர் ஆனவங்களும் எடுத்துக்கிறேன். இப்போ நானே திருச்சிக்காரன், இப்போ திருச்சின்னு ஒருத்தன் என்கிட்ட ஆடிஷனில் சொன்னானா என்ன, எனக்கு உடனே வந்து தம்பி திருச்சியில் எந்த ஏரியாப்பா, நான் உடனே முகம் திறந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவேன். இப்படி சிலரோட கனெக்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? நீங்க எதுவும் அதுல எதுவும் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது சில கம்பெனில உங்களுக்கு சொன்ன சில படங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்க சைடு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி கதை எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டு எந்த ஒரு இல்லைங்க. எனக்கு ஒன்னே ஒன்று பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று, இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லைன்னா நான் நடிக்கிற படம் சீரியல் ஆகட்டும் எதுனாலும் நான் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்கணும், அவ்வளோதான். எனக்கு அக்கா பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட போய் நான் வந்து அந்த படத்தை முகம் சுளிக்காமல் ஒரு சங்கடம் இல்லாமல் போய் பார்க்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி படங்கள்ல எப்பயுமே நான் நடிக்கணும், நான் அந்த மாதிரி படங்கள் நான் இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். இங்கே நான் நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்கும்போது நான் சீரியல் நடிகர் அப்படின்ற பர்சன்ஸ் அவங்களா பார்க்குறேன், பெரிய ஆளே இன்னைக்கு ஓடிடியில் டிவியில் தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க இவங்களையும் ஒதுக்குறாங்க அப்படின்றத ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சார், நமக்கான மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகும்போது எல்லாரும் தானாக நம்ம பின்னாடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. நான் எப்பயுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் என்னோட 6வது வருஷம் தான் ஆகுது. அப்போ எனக்கு 6 வயசு குழந்தை தான், நான் சின்ன மெச்சூரிட்டி தான் எனக்கு இருக்குது. இந்த 6 வருஷமாக நான் என்னோட நண்பர்கள் சைடில் பேசும்போது நான் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி நான் தேடுறேன், ஒரு நாள் என்னை தேடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் நான் தேடணும். எனக்காக நான் தானே ஓட முடியும். ஒரு நாள் லீவு கிடைச்சாலும் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன காரணத்துக்காக ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கோம். 350 கிலோமீட்டர் என் வீட்டை விட்டு வந்திருக்கேன், என் அப்பா அம்மா விட்டு வந்திருக்கேன், என் சொந்தம் ஃப்ரெண்ட்ஸு, நான் வாழ்ந்த ஊர் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் வந்து எதுக்கு வந்திருக்கேன்? பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். சினிமான்னு மண்டையில் ஏற்றி விட்டு கிளம்பி ஊர் வரைக்கும் வந்து இங்கே வரைக்கும் வர வச்சிருச்சு. இப்போ என்னது இந்த லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம வீட்லேயும் போய் சொல்ல முடியாத சங்கடத்தை, அவகிட்டையும் சண்டை போட முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது சினிமா. இன்னைக்கு சாயங்காலம் இப்போ இந்த 5 மணி சுதந்திர தினத்து அன்னைக்கு ஏற்கனவே படம் எடுத்த அதர்ம கதைகள்னு படம் எடுத்த டைரக்டர் காமராஜுடைய 2வது படம் பேப்பர் ஏஜென்ட்னு ஒரு படம். அதில் நான் மெயின் லீடாகவும் எனக்கு பேரா ஜோவிட்டா லிவிங்ஸ்டன்றவங்களும் நடிச்சிருக்கோம். இன்றைக்கி இப்போ 5 மணிக்கு இந்த படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. மணி 5 ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பகிர்ந்துட்டு இருப்பாங்க சோசியல் மீடியாலாம் நினைக்கிறேன். நீங்களும் போட்டுருங்க. நல்லா பண்ணால் சந்தோஷம்தான். நல்லது பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே வர வேண்டியது தானே. ஏன் நான் கூட வரலாம் ஃப்யூச்சரில், நமக்கு என்ன, எனக்கு சொத்து இருக்குது, நான் ஊரில் இருந்தால் ராஜா மாதிரி இருக்கலாம். என்னை சார்ந்த எல்லாருக்குமே தெரியும். நானாக விரும்பி சினிமாவுக்குள்ளே வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நம்ம வெளியிலேருந்து பார்க்குற சினிமா வேறு, உள்ளே இருக்க சினிமா வேறுன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சினிமா, உள்ளே வந்தால் ஏதோ முனியாண்டி விலாஸில் அடுப்பில் கல் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் வெந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு நாள் விட்டு கொடுத்தா டெடிக்கேஷனாக இருந்தால் அந்த சினிமாவுக்கு பத்தாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெடிக்கேஷனாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் விட்டு கொடுத்துக்கணும், ஒவ்வொரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகணும். அப்போ எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுவீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது. 15 நாள் சீரியல் போயிடுறேன், மீதி இருக்க 15 நாள் சினிமா போகணுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்களுக்குள்ள ஆர்டிஸ்ட் தேதிகள் குழப்பம், மேனேஜ்மெண்ட்டு குழப்பம், இப்படி இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகுது. ஏற்கனவே பல பிரச்சனை ஃபேமிலியோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. சரிங்களா? அப்படிலாம் இல்லைங்க, நான் எப்பயுமே சிம்பிள் சிட்டி தான். ஆமாம் ஆமாம், நல்ல கதைகள், நல்ல குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான கதைகள் எல்லாம் பண்ண நான் ரெடி தான். சரி, அப்படிலாம் கிடையாதுங்க. இயக்குனராக ஆகுறதுக்கே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் வேணும். ஏன்னா நான் இந்த நடிகராக இருக்கேன்,
நான் நடிகராக இருந்து இந்த இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது ஒரு இயக்குனருடைய வேலை தான் இருக்கிறதுலேயே ஒரு மகத்துவமான வேலை. கடவுளுக்கு அப்புறம் ஒருத்தன் சொன்னால் செய்யக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்குது, அப்போ ஒரு பவர்ஃபுல் பீப்புள் அப்படின்னா அது இயக்குனர் தான். ஒருத்தன் காலில் விழுனா விழணும், அவனை அடினா அடிக்கணும், அவளை கட்டி பிடினா பிடிக்கணும், அவனை கொஞ்சுனா கொஞ்சணும், கெஞ்சினா கெஞ்சணும், மழை வரணும்னா வரணும், சாவுனா சாவணும். இது எல்லாமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரே பர்சன் டைரக்டர் தான். ஐ எம் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் டைரக்டர் ஒர்க். இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நான் எல்லா டைரக்டரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நல்ல நல்ல கதைகள் நடிக்கணும்னு ஆசை தான். பார்ப்போம், நமக்கு எந்த ப்ரொடக்ஷன் சோரில் நம்ம பேர் எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும். வாழ்த்துக்கள். அடுத்த சிவகார்த்திகேயன் அவரை